ஹாய் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நாங்கள் என்ன செய்ய போகிறோன்னா, நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச பிரியாணி தான். நாங்கள் பிரியாணி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு குக்கரில் மட்டனை போட்டு அதோட இஞ்சி பூண்டு விழுது, மிளகாத்தூள் போட்டு 4 விசில் போட்டு வேக வைக்கணும். ஒரு பாத்திரத்தில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை எல்லாத்தையும் போட்டுக்கணும். அப்புறமா எண்ணெய் ஊற்றி அதில் வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கணும். வெங்காயம் நல்லா ப்ரௌனிஷ் ஆனதுக்கு அப்புறமா மிளகாத்தூள் சேர்த்து நல்லா வதக்கவும். அப்புறமா இஞ்சி பூண்டு விழுது போட்டு நல்லா வதக்கணும். பூண்டு விழுது நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா புதினா இலை, மல்லித்தலை போட்டு நல்லா வதக்கணும். புதினா இலை, மல்லிக்கீரை நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா தக்காளி, மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கவும். தக்காளி நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா தயிர் சேர்த்து நல்லா வதக்கணும். தயிர் நல்லா வதக்கினதுக்கு அப்புறமா அவிச்சு வச்சிருக்க மட்டனை நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்ச நேரம் நல்லா வதக்கணும். அதுக்கப்புறமா பிரியாணிக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி அது நல்லா கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணணும். ஊற்றினதுக்கு அப்புறமா ஒரு முழு எலுமிச்சை பழச்சாறு ஊற்றணும். தேவையான அளவு உப்பு சேர்க்கவும். தண்ணி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா அரிசியை போடணும். அரிசி மிடில்ல தான் போடணும். அரிசி நல்லா கொதிக்கிற வரைக்கும் ஃபுல் ஃப்ளேமில் வைக்கணும். கொதிச்சு தண்ணி கொஞ்சம் வத்தினதுக்கு அப்புறமா தம் போட்டு சிம்மில் வச்சு 20 நிமிஷம் வெயிட் பண்ணணும். 20 நிமிஷத்துக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணி பார்த்தா நமக்கு நல்ல டேஸ்டியான பிரியாணி ரெடி.